தர்ப்பணம் அப்படிங்கிற முறை எப்படி வந்துச்சு? திதி தர்ப்பணம் அப்படின்றது அந்த பிண்டம் தான். ஸோ அந்த எள்ளும் தண்ணீரும் வந்து எந்த ஒரு சுமங்கலி பெண்ணும் இறக்கக்கூடாது. கணவர் உயிரோட இருக்கும்போது அது ஒரு ரொம்பவே வந்து ஒரு தப்பான விஷயம் செய்யும் பொழுது நமக்கே வந்து அது ரிஃப்ளெக்ட் ஆயிடும். கணவருக்கு வந்து ஏதாவது ஒரு இடையூறுகள் அப்படின்றத கொடுக்க ஆரம்பிச்சிடும். மெயினா வந்து எள் அப்படின்னு எடுத்தோம்னா வந்து சனி சார்ந்த அமைப்புகள் தான் நமக்கு. சனி பகவான் சார்ந்த தோஷங்கள் ஜாதகத்துல இருக்கு, அல்லது ஜாதகத்துல வந்து புத்திர தோஷம் சார்ந்த அமைப்பு, குழந்தை பாக்கியம் பாத்தீங்கன்னா 5ல ராகு கேது இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு பாத்தீங்கன்னா வரிசையா பெண் குழந்தைங்களா பிறக்கிற தன்மை இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வந்து இந்த பித்ருதோஷம் ஸ்ட்ராங்கா இருக்கும். முன்னோர்களுடைய சாபம் இருக்கு, முன்னோர்கள் வந்து இன்னும் சேர வேண்டிய இடத்துல மேலுலகத்துல சேராம இருக்காங்க, இந்த மாதிரி எல்லாம் ஜாதகத்தை வந்து பார்த்து சொல்லுவோம். ஸோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து இந்த பித்ருதோஷம் சார்ந்தது வழி வழியா அப்படியே லிங்க் ஆயிட்டே இருக்கும். சரியா முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுக்காம ஒரு தாய் தந்தையர் இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய குழந்தைங்களுக்கும் அது அஃபெக்ட் ஆகும்.